सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 18/7/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு சம்பூர்ண தூய்மையான உள் உணர்வு மற்றும் பார்வை மூலமாக உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் சித்திரம். இன்று விசேஷமான ரூபத்தில் மதுபன் நிவாசிகளின் எதிர்காலத்து ரேகையை பார்த்து கொண்டிருந்தோம். ஒவ்வொருவரும் ஸ்ரீமத்தின் அனுசாரமாக மற்றும் பாப்தாதாவின் பாலனையின் அனுசாரமாக அவரவர்களின் எதிர்காலத்தின் ரேகையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சித்திரத்தை எப்பொழுதும் கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? இந்த அதிர்ஷ்ட ரேகையின் முக்கியமான விசேஷங்களை தெரிந்துள்ளீர்களா? ஸ்தூலமான ஓவியம் மற்றும் படங்களை வரைபவர்கள் இந்த படத்தின் விலை மதிப்பு எந்தெந்த விசேஷங்களின் ஆதாரத்தில் இருக்கும் என்று தெரிந்துள்ளார்கள். ஸ்தூல படத்தின் முக்கியமான விசேஷம் கவர்ச்சி மற்றும் மதிப்பு அதனுடைய முகத்தின் ஆதாரத்தில்தான் இருக்கின்றது. எந்த படத்தை பார்த்தாலும் அனைவரின் பார்வையும் முதலில் அதனுடைய முகத்தில்தான் செல்லும். ஒவ்வொரு படத்தின் கண் பார்வை பாவனையின் வெளிப்பாடை பார்த்துதான் அந்த படங்கள் மதிப்பிடப்படுகின்றன. அதே போலவே இந்த அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தின் மதிப்பு முக்கியமாக எந்த விசேஷங்களின் ஆதாரத்தில் இருக்கின்றன? அதனுடைய முக்கியமான விசேஷங்கள் எவை? ஒருவேளை யாருடைய எதிர்காலத்தின் ஓவியத்தை பார்க்கிறார்கள் என்றால் என்ன விசேஷங்களை பார்ப்பார்கள்? ஒரு முக்கியமான விஷயமாக அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தில் நினைவு சக்திசாலியாக இருக்கிறதா, அதாவது எப்பொழுதும் நினைவு சொரூபமாக இருக்கிறதா என்று இதைத்தான் பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, சகோதரன் சகோதரனின் உள் உணர்வு எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறதா? மூன்றாவது, ஆன்மீகம் அதாவது சம்பூர்ண தூய்மையின் பார்வை இருக்கிறதா? அடிப்படையில் இந்த 3 விஷயங்கள்தான் நினைவு, உள் உணர்வு மற்றும் பார்வை. இந்த 3 விசேஷங்களின் ஆதாரத்தில்தான் தெய்வீக குணங்களின் அலங்காரம் மற்றும் பொலிவு, ஜொலிப்பு, பாவனை ஓவியத்தில் தென்படும். ஒருவேளை இந்த 3 விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து மற்றும் உயர்ந்ததாக இருக்கிறது, மேலும் யதார்த்தமாக இருக்கிறது என்றால் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தின் ஓவியம் இயல்பாகவே அனைத்து ஆத்மாக்களையும் தன் பக்கம் கவர்ச்சி செய்யும். எப்படி ஸ்தூலமான கண்களின் பார்வை மற்றும் பாவனை வழியில் சென்று கொண்டிருக்கும் போதே ஆத்மாவை தன் பக்கம் கவர்ந்து விடுகிறது, அதே போலவே இந்த அதிர்ஷ்டத்தின் ஓவியமும் அனைத்து ஆத்மாக்களை தன்னுடைய ஆன்மீக பார்வை மற்றும் எப்பொழுதும் நினைவு மற்றும் உள் உணர்வினால் தன் பக்கம் அவசியம் கவர்ச்சி செய்கிறது. எப்படி ஸ்தூலமான படம் தேகதாரியாக ஆக்குவதில், அதாவது தேக அபிமானத்தில் கொண்டு வருவதற்கு பொறுப்பாகிவிடுகிறது, விரும்பாவிட்டாலும் கவர்ச்சி செய்கிறது. உறுதியில்லாத பிராமணர்களை மற்றும் ஆத்ம அபிமானி ஆவதின் முயற்சியாளர்களையும் கவர்ச்சி செய்து தேக அபிமானிகளாக ஆக்கிவிடுகிறது. இவர்கள்தான் சென்று கொண்டிருக்கும் போதே சைத்தன்யமான மற்றும் ஜட சித்திரங்களை பார்த்து ஆத்ம அபிமானியிலிருந்து தேக அபிமானி ஆகிவிடுகிறார்கள் என்று புகார் செய்கிறார்கள். அதே போலவே எப்பொழுது ஆன்மீக படம் மற்றும் ஓவியத்தை கவர்ச்சிகரமானதாக ஆக்கினீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்கள் காலப்போக்கில் தேக அபிமானி நிலையிலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானியாக ஆகிவிடுவார்கள். எப்பொழுது ஸ்தூல படங்களில் இவ்வளவு கவர்ச்சி இருக்கிறது என்றால் ஆன்மீக சைத்தன்ய ஓவியங்களாகிய உங்களுள் இவ்வளவு ஆன்மீக கவர்ச்சி இல்லையா?
இப்பொழுது என்னுடைய ஓவியம் மற்றும் படம் எவ்வளவு கவரக்கூடியதாக ஆகியிருக்கிறது என்று இதைத்தான் சோதனை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக ஓவியங்களில் ஒருவேளை இந்த 3 விசேஷங்களிலிருந்து ஒன்றாவது குறைவாக இருக்கிறது என்றால் அது மிக மதிப்புள்ளது என்று எடுத்துக்கொள்ளப்படாது. எப்படி ஸ்தூல படங்களிலும் கண், மூக்கு மற்றும் காது ஆகியவை ஏதாவது ஒன்றாவது யதார்த்தமாக இல்லை என்றால் படத்தின் மதிப்பு குறைந்து விடுகிறது. முழு படமும் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் ஆனால் முக்கியமாக முகத்தில் ஒருவேளை கொஞ்சமாவது குறை இருக்கிறது என்றால் அந்த படம் உபயோகமற்றதாக ஆகிவிடுகிறது அல்லது அதனுடைய மதிப்பு பாதியாக குறைந்து விடுகிறது. அதே போலவே இங்கேயும் இந்த 3 விசேஷங்களிலிருந்து ஒன்றின் குறை இருக்கிறது என்றாலும் பிராப்தியின் காலத்திலிருந்து பாதி காலம் குறைந்து விடுகிறது. அதாவது 16 கலையிலிருந்து 14 கலையாக ஆவதினால் பாதி மதிப்புள்ளதாக ஆகிவிட்டது இல்லையா? எனவே இந்த 3 விஷயங்களிலும் ஒவ்வொரு நேரமும் சோதனை செய்ய வேண்டும். நல்லது. அந்த மாதிரி சோதனை செய்கிறீர்களா? சோதனைக்கான இயந்திரம் என்னவென்று தெரிந்துள்ளீர்களா? இயந்திரம் மூலமாகத்தான் சோதனை செய்வார்கள் அல்லவா? அப்படி தன்னை சோதிக்க முடியும் அளவிற்கு அது எந்த இயந்திரம்? புத்திதான் இயந்திரமாகும். ஆனால் தெய்வீக புத்தி என்ற கண்ணை பிராமணன் ஆனவுடனேயே கொடுத்து விடுகின்றார். எப்படி அந்த மாதிரி அநேக லௌகீக குலங்கள் இருக்கின்றன. ஜென்மம் எடுத்தவுடனேயே யுத்தத்தில் மற்றும் இம்சை செய்வதில் முதன்மையாக ஆக்குவதற்காக குழந்தை பருவத்திலிருந்தே வாளிற்கு பதிலாக கத்தி மற்றும் கம்பை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அதன் மூலம் அவருக்கு தன்னுடைய வீரம் நிறைந்த குலத்தின் நினைவு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். பாப் தாதாவும் ஒவ்வொரு பிராமணனையும் மாயாவின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக, மேலும் மாயாவை பகுத்தறிவதற்காக இந்த தெய்வீக புத்தி என்ற கண் கொடுக்கின்றார். ஆனால் எப்பொழுது தெய்வீக புத்திக்கு பதிலாக சாதாரண லௌகீக புத்தியுடையவராக ஆகிவிடுகிறார்களோ அப்பொழுது மாயாவை பகுத்தறிய முடிவதில்லை மற்றும் மாயாவின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடிவதில்லை. மேலும் தன்னுடைய சோதனை செய்யவும் முடிவதில்லை. எனவே தன்னுடைய தெய்வீக புத்தி என்ற கண் தன்னிடம் நிலைத்திருக்கிறதா என்று முதலில் இதை பாருங்கள். தெய்வீக புத்தி என்ற கண்ணில் மாயாவின் தீய சேர்க்கை மற்றும் சூழ்நிலையின் மிகவும் பிரபாவம் நிறைந்த துருவோ ஏறவில்லையே மற்றும் ஏதாவது ஒரு பாதத்தை செய்து கொண்டிருக்கவில்லையே என்று பாருங்கள். தன்னுடைய அந்த மாதிரி உயர்ந்த ஓவியத்தை உருவாக்குவதற்காக முக்கியமாக 3 விசேஷங்களை நிரப்புவதற்காக 3 வார்த்தைகளை நினைவு வைத்து கொள்ளுங்கள். 1. நிர்வாண நிலை, அதாவது ஆத்ம நிலையில் இருக்க வேண்டும். 2. பணிவானவராக இருக்க வேண்டும். 3. படைப்பு காரியம் செய்ய வேண்டும். இந்த 3 வார்த்தைகளை நினைவில் வைத்தீர்கள் என்றால் எதிர்காலத்தின் ஓவியம் கவர்ச்சி நிறைந்ததாக ஆகிவிடும். காலப்போக்கில் இந்த 3 விஷயங்களின் குறை ஏற்பட்டு விடுகின்றது. நிர்வாண நிலையில் குறைவாக இருக்கிறார்கள். வார்த்தைகளில் சுலபமாகவும் ஆர்வத்துடனும் வருகிறார்கள். எவ்வளவு வார்த்தையில் வருவதில் ஆர்வம் இருக்கிறதோ அதே அளவு வார்த்தையிலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருப்பதற்கான ஆர்வம் மற்றும் ரசனை குறைவாக அனுபவம் செய்கிறீர்கள். பணிவானவராவதற்கு பதிலாக அநேக விதமான மரியாதை, உடல் சம்பந்தப்பட்ட, பதவி சம்பந்தப்பட்ட, குணங்களின், சேவையின், வெற்றியின் அநேக விதமான மரியாதையை சுலபமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்திலும் இருக்கிறீர்கள். மரியாதையின் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர்கள். எனவே சுயமரியாதையின் பாடத்தை இதுவரையிலும் முடிக்க முடியாமல் உள்ளீர்கள். எதுவரை விருப்பமுள்ள நிலை முடிவடைந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் சுயமரியாதையின் நிலை சுலபமாக மற்றும் எப்பொழுதும் இருக்கும். மரியாதை சுயமரியாதையை மறக்க வைத்து விடுகிறது. அதே போலவே புது படைப்பு செய்வதற்கு பதிலாக அல்லது உருவாக்குவதற்கு பதிலாக கெடுப்பவராக ஆகிவிடுகிறீர்கள். அதாவது புது படைப்பை செய்வதற்கு பதிலாக சில நேரம் யாராவது ஒருவரின் நிலையை கீழே இறக்குவதற்கான காரணமானவராக ஆகிவிடுகிறார்கள். எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தில் மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தில் இந்த எண்ணம், வார்த்தை மற்றும் காரியம்
புது படைப்பிற்கு பொறுப்பானதாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். அந்த மாதிரி நிலை வைப்பதால் அனைத்து விசேஷங்களும் தானாகவே வந்துவிடும். இதுதான் தற்சமயம் முயற்சி செய்வதை தீவிரமாக்குவதற்கான யுக்தியாகும். மதுபன் நிவாசிகளின் ரிசல்ட் நல்லதாக இருந்தது. பெரும்பான்மையோர் அன்பு மற்றும் சகயோகத்தில் களைப்பற்ற சேவாதாரிகளாக இருந்திருக்கிறார்கள். மேலும் வரும் காலத்திலும் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். மகிமைக்கு தகுதியானவராகவோ ஆகியுள்ளீர்கள். சுயம் பாப்தாதா உங்களை மகிமையை செய்கின்றார். இப்பொழுது இன்னும் என்ன செய்ய வேண்டும்? மதுபன் நிவாசிகளுக்கு மற்றும் அனைத்து ஆத்மாக்களிடம் விசேஷ விரதம் எடுக்க வேண்டும். எந்த விரதம் எடுக்க வேண்டும்? விரதமாக இதைத்தான் எடுக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே ஒரு உயர்ந்த உள் உணர்வு, ஒரே ஆன்மீக திருஷ்டி மற்றும் ஒரே சீரான நிலை மூலமாக ஒவ்வொருவருக்கும் சகயோகியாகி சுப சிந்தனையாளராக ஆகி சுபபாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைத்து மற்றும் அநேக சம்ஸ்காரங்கள் இருந்தபோதிலும் ஒரு தந்தைக்கு சமமாக சதோபிரதான சம்ஸ்காரம் மற்றும் சுயத்தின் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபாவத்தை உருவாக்குவதற்கான கோட்டையை உறுதியாக்குவோம் என்ற இதுதான் விரதமாகும். தனக்காகவும் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் இந்த விரதம் எடுப்பதற்கான தைரியம் இருக்கிறதா? தனக்காகவோ குடும்பத்தில் இருப்பவர்களும் உலகியல் சூழ்நிலைகளில் இருப்பவர்களும் செய்கிறார்கள். மதுபன் நிவாசிகளில் தனக்காக மட்டுமின்றி கூடவே கூட்டாக இருக்கும் மற்றவர்களுக்காகவும் விரதம் எடுப்பதற்கான தைரியம் வேண்டும். இதுதான் மதுபன் வரதான பூமியின் விசேஷமாகும். புரிந்ததா? எப்படி இப்பொழுது தைரியத்தின் உடனடி பலனை காண்பித்தோம், அதே போலவே ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை செய்து கொண்டே மேலும் ஒவ்வொருவரின் சகயோகி ஆகிக்கொண்டே இந்த விரதத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வருவதில் வெற்றியடைந்து விடுவீர்கள். எப்படி மற்ற மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு அவரவர்களின் விசேஷ சேவையில் நிரூபணத்தை கொடுப்பதற்காக கூறினீர்கள், அதே போலவே மதுபன் நிவாசிகளுக்கும் இந்த விஷயத்தின் நிரூபணம் கொடுக்க வேண்டும். நிரூபணம் கொடுப்பது கடினமா என்ன? சாக்கார ரூபம் மூலமாக மற்றும் அவ்யக்த ரூபம் மூலமாக கல்வி மற்றும் அன்பின் பாலனையை எவ்வளவு காலம் எடுத்து வந்திருக்கிறீர்கள்? பாலனையை பெற்ற பிறகு மற்ற ஆத்மாக்களுக்கு பாலனை செய்வதற்கான பொறுப்பாளர் ஆகிவிடுகிறீர்கள். அந்த மாதிரி பாலனை செய்வதற்கான பொறுப்பாளர் ஆகியுள்ளீர்களா? அல்லது இதுவரையிலும் எடுப்பவர்களாகவே இருக்கிறீர்களா? இப்பொழுதோ பழையவர்கள் வரக்கூடிய புதிய குழந்தைகளை பாலனை செய்ய வேண்டும். அதாவது தன்னுடைய கல்வி சொரூபம் மூலமாக மற்றும் அன்பு மூலமாக அவர்களை முன்னேற்றுவதில் சகயோகியாக வேண்டும். மேலும் இந்த காரியத்தில் இரவு பகலாக பிஸியாக இருக்க வேண்டும். இந்த அவ்யக்த பங்கு கூட விசேஷமாக புதியவர்களுக்காக இருக்கிறது. மேலும் பழையவர்களுக்கோ இப்பொழுது தந்தைக்கு சமமானவராகி புதிய ஆத்மாக்களின் தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகரிக்க வேண்டும். எப்படி பாப்தாதா குழந்தைகளை தன்னை விடவும் முன்னுக்கு வைத்துக்கொண்டே தன்னையும் விட உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றாரோ, அதுபோலவே புதியவர்களையும் தன்னை விட முன்னேற்றம் செய்வதற்கான நிரூபணத்தை பழையவர்கள் கொடுக்க வேண்டும். மேலும் அனைத்து கல்வி அறிவுரைகளை சாக்கார சொரூபத்தில் காண்பிக்க வேண்டும். பாலனையின் நடைமுறை ரூபத்தை பிரதிபலனின் ரூபத்தில் கொடுக்க வேண்டும். நல்லது. அந்த மாதிரி உண்மையான குழந்தைகளுக்கு தன்னுடைய எதிர்காலத்தின் ஓவியத்தை தன்னுடைய தாரணைகள் மூலமாக காண்பிக்கக்கூடிய, எப்பொழுதும் மூல மந்திரம் மற்றும் இயந்திரத்தை காரியத்தில் கொண்டு வரக்கூடிய, பாப் தாதாவிற்கு சமமாக ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தை அனைத்து ஆத்மாக்களின் நன்மைக்காக ஈடுபடுத்தக்கூடிய, சதா சுயத்தின் பாவத்தில் இருக்கக்கூடிய பாப் தாதாவிற்கு சமமாக உயர்ந்த சம்ஸ்காரம், அதாவது அனாதி மற்றும் ஆதி சம்ஸ்காரங்களை பிரத்யக்ஷ ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய, ஒவ்வொரு எண்ணம் மற்றும் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: சக்திகளை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சுலபமாக வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். எவ்வளவிற்கெவ்வளவு மாஸ்டர் சர்வசக்திவானின் சீட்டில் அமர்ந்துள்ளிருப்பீர்களோ அந்த அளவே இந்த சக்திகள் உங்களுடைய கட்டளைப்படி இருக்கும்.
எப்படி ஸ்தூல கர்மேந்திரியங்கள் எந்த நேரம் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நடக்கின்றன, அதே போலவே சூக்ஷ்ம சக்திகளும் உங்களுடைய கட்டளைப்படி நடப்பவைகளாக இருக்கட்டும். எப்பொழுது இந்த அனைத்து சக்திகளும் இப்பொழுதிலிருந்தே உங்களுடைய கட்டளைப்படி நடக்குமோ அப்பொழுதுதான் கடைசியில் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் எங்கு அனைத்து சக்திகளும் இருக்கின்றனவோ அங்கு பற்றி பிறப்புரிமை ஆகும், அங்கு வெற்றி பிறப்புரிமை ஆகும். ஸ்லோகன்: ஆக்கார ஃபரிஷ்தா மற்றும் நிராகார ஆத்ம நிலையில் சுலபமாக நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நிரஹங்காரி, அதாவது அகங்காரம் அற்றவராக ஆகுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।